ஒரு குழந்தைய நாசம் பண்ணி கொன்னுட்டான். நல்ல அறிமுகமானவனே குற்றவாளி அவன் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அவனுக்கு துணையாக இருந்தவனை கைது பண்ணியிருக்கிறாங்க. இதில் பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அந்த குழந்தையோட பாதிக்கப்பட்ட தாய் அவங்க மேலே இன்னும் அவதூறு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இது சமூகம் எப்படி இருக்குன்னா, அந்த அம்மா குடிச்சு படுத்திருந்தாங்க. அதனால் குழந்தை வீட்டை விட்டு வெளில போயிருக்கு. வெளியே இருந்த குழந்தைய எவனோ ஒருத்தன் ஏமாற்றி கூப்பிட்டு போயிட்டான். அவங்களே வீட்டில் ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட தப்பு பண்ணுறவன் என்ன பண்ணுவான், எப்படின்னாலும் குழந்தைய கடத்திப்பான். ஸோ அதுதான் நடந்துருக்குது. அதுதான் பண்ணியிருக்கான். அவன் நாசம் பண்ணி ஏதோ பண்ணி குழந்தைய நாசம் பண்ணிட்டு கொலை பண்ணியே போட்டுட்டு வந்துட்டான். அந்த தாய் வீட்டுக்குள்ளே இருந்தாங்க, போதையில் இருந்தாங்க. ஒரு அம்மா சும்மா பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்குது. போதையில் இருந்தால் அவங்க அம்மா அப்படி இருந்தால், அவங்க அம்மா இப்படி இருந்தால், நாங்கள் எழுப்பணும் வச்சோம். அப்புறம் அந்த குழந்தைக்கு சித்தியும் அப்பாவும் சொல்லாமல் கொள்ளாமல் போய் எரிச்சிட்டாங்க. ஒரு தாய் அவள் ஏதோ மோசமான பொம்பளையாக கூட ரெண்டு போட்டோம். அவள் தாய் தானே. நீங்கள் கொஞ்சம் நிறுத்துங்க, ரொம்ப பேசுகிறீங்க, நிறுத்துங்க. அவள் பாதிக்கப்பட்டிருக்கா. அவள் குழந்தைய இழந்திருக்கா, 10 வயசு குழந்தைய இழந்திருக்கிறா. அவளோட தனிப்பட்ட விருப்பமானது அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, நோண்டக்கூடாது. அன்னைக்கு சூழ்நிலையை அவன் எவனோ ஒருத்தன் பயன்படுத்திக்கிட்டான். அவன் பயன்படுத்திக்கிட்டவன் தான் குற்றவாளி. அந்த குற்றவாளிக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுக்கணுமோ அதை தான் செய்யணும். குற்றவாளிக்கு என்ன தூக்கு தண்டனை. இப்போ ஒருத்தனுக்கு ரெட்டை ஆயுள் தண்டனை, ரெட்டை தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க அன்றைக்கி. அந்த மாதிரி தூக்கு தண்டனை கொடுங்க. அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர் என்ன விஜய் 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 உங்களுக்கு வகுத்தறிச்சலாக தாங்க இருக்கும். இன்னொரு ஆட்சி வந்துருச்சேன்னு. அவர் ஆட்சியில் எப்படி நடந்துச்சு? 20 நாள் தான் ஆகுது. 20 நாளில் என்ன பண்ணுவோம்? நீங்கள் எத்தனை வருஷமாக ஆண்டுக்கிட்டு இருந்தீங்க? உங்கள் வழிகாட்டி தானே இதெல்லாம். உங்கள் வழிகாட்டிகள் தானே இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. யார் கொடுத்த தைரியம்? ஒரு 20 நாளில் இவ்வளோ நடந்துடுமா? அவர் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கார். போலீஸெல்லாம் நடுங்கிற அளவுக்கு. உங்களுக்கு வகுத்தறிச்சலாக இருக்குது. ஒருத்தர் வந்தோன்னே இவ்வளோ வேலை செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு 20 நாளில் எப்படிங்க எல்லாமே முடிச்சுக்க முடியும்? நீங்கள் எத்தனை வருஷமாக வந்தீங்க? 2 நாள்லேயே முடிச்சிட்டிங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியா குரோம்பேட்டில் தண்ணி இப்போ வரல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பிரச்சனை. அது விஜய் தான் காரணம். ஏங்க உங்கள் சீன்லாம் எங்களுக்கு தெரியும். நாங்களும் அரசியல்வாதி தான். நாங்களும் இந்த குரோம்பேட்டில் கால் பதியாத இடம் கிடையாது. புரியுதுங்களா? நீங்கள் என்னென்ன எங்கெங்கே யார் யாரை தூண்டி விட்டு எப்படியெல்லாம் நடத்துவீங்க, எப்படி ஆர்ப்பாட்டம் நடக்கும், எப்படி போராட்டம் நடக்கும், இதெல்லாம் எங்களுக்கும் தெரிஞ்சு தான் இருக்குது. இவ்வளோ நீங்கள் உடனே பண்ணி உடனே எல்லாம் அடிச்சு முடியும். நீங்கள் தப்பு பண்ணுற வரைக்கும், நீங்கள் இந்த மாதிரி வேலைகளை செய்கிற வரைக்கும் ஐஏஎஸ் இருப்பாங்கல்ல, எப்படியும் அவர் காதுக்கு போயிடுங்க. உளவுத்துறை மூலியமாக நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் தெரிஞ்சிடுங்க. யாரும் அங்கே அசர மாதிரி இல்லை. ஏடிஎம்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி தான். ஏடிஎம்கே அழிய போகுது. அதை இப்போ 3 பேர் தாவைக்கால இணைஞ்சிருக்காங்க. இன்றைக்கி ஏற்கனவே 25 பேர் வந்தாங்க. அவங்க தகுதி நீக்கம் பண்ணினதுனால கொஞ்சம் பிரச்சனை ஆகிருக்கு. அவங்க இருப்பாங்க பின்னாடி, அவங்களும் சேர்ந்துருவாங்க. அது வேறு விஷயம். திமுகவுக்கும் அதே நிலமை தான் வரும். யோசிச்சுக்குங்க, ரொம்ப பேசாதீங்க. உதயநிதி ஸ்டாலின் தான் ரொம்ப பேசுகிறீங்க. ஸ்டாலினாவது அமைதியாக இருக்கார். ஏன்னா அவர் நல்லா அனுபவப்பட்டவர். அவருக்கு தெரியுது. நீங்கள் தான் துள்ளிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு சீட்டாவது உங்களுக்கு கிடச்சிச்சேன்னு சந்தோஷப்படுங்க.